அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் எடுத்த அல்லாஹ்வின் இறை நேசரில் யாரை சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஷேக் அல் அஹமத் அல் கபீர் அல் ரஃபி இவங்கள தான் இறை நேசர்களின் ஒருவராக நான் இந்த தலைப்பை இவங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஆமாம் உஸ்தாத். உஸ்தாத் நெட்டில் ஷேக் அகமது அல் கபீர் அர் ரிஃபாயின்னு போட்டிருந்துச்சு. ஓகே ஓகே இந்த இறைநேசர் எங்கே பிறந்தாங்கன்னா ஈராக்கில் ஏடி 1107 பிறக்கிறாங்க. இவர் எந்த மாதத்தில் பிறக்கிறாங்கன்னா ரஜப் மாதத்தில் 27வது நாள் பிறக்கிறாங்க. இவங்களுடைய அம்மா அப்பா யாருன்னா அபுல் ஹசனும் ஃபாத்திமா அவர்களுடைய இந்த தம்பதியர்களுக்கு மகனாக ஈராக்கில் பிறக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய 7 வயது இருக்கிறப்ப தன்னுடைய தந்தையை இழக்கிறாங்க. தந்தை இறந்ததுக்கப்புறம் தங்களுடைய மாமா ஷேக் மன்சூர் ரப்பானி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரஃபிகி இவங்களுடைய வளர்ப்பை தன்னுடைய தலைமையில் எடுத்து அவங்கள வளர்க்குறாங்க. தன்னுடைய மாமா கூட ரஃபிகி ரஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வளர்றப்ப என்ன நடக்குதுன்னா 7 வருடத்திலேயே தன்னுடைய 7வது வயசுலேயே ரஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்கன்னா முழு குரானையும் மனனம் செய்து ஓதுபவர்களாக இருந்தாங்க. ரொம்ப 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 அறிவாளியாக என்ன சொன்னாலும் அதை சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மாமா சொல்கிறாங்க, ரஃபி நம்ம உங்களுடைய ஒரு சொந்தக்காரவங்க இருக்காங்க, அவங்க சித்தப்பா இருக்காங்க, அங்கே போய் அவர்கிட்ட உனக்கு மேற்படிப்புக்காக நம்ம போய் அவர்கிட்ட உன்னைய நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அவர்கள்ட்ட வளர்ந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்களுடைய சித்தப்பாவுடைய மேற்பார்வையில் வளர்கிறாங்க. அவங்க சித்தப்பா யாருன்னா அறிஞர்களாக இருக்காங்க. எப்படின்னா மார்க்க விஷயத்தை தெளிவு பண்ணுறவங்களாக இருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட வளர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய 20 வயசுலேயே குரானையும் மன்னமாக படித்து ஹதீஸுகள் அல்லாஹுடைய மார்க்க சொற்பொழிவுகள் செய்கிறவங்களாகவும் ஃபிக்ஹு அதை முழுமையாக அறிஞ்சு அதை மக்களுக்கு எடுத்து உரைப்பவர்களாகவும் இருக்காங்க. இவங்களுடைய உஸ்தாத் ஷேக் அலி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சூஃபியாக இருக்காங்க. சூஃபியாக இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தலைமையில் ரஃபியை ஒரு ஆசிரியராக தனக்கு அடுத்த ஒரு இடத்துல ரஃபியை உட்கார வைக்கிறாங்க. இதில் என்ன அன்னைக்கு ரொம்ப சிறப்பான விஷயம்னா தன்னுடைய உஸ்தாது தன் கைகளால் அவருக்கு ஆடையை நெய்து அதை ரஃபியை போட்டு விடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க அதை விட ஒரு பெருமையான விஷயம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஃபியை தன்னுடைய 35வது வயசு வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா மார்க்கத்துக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க. எப்பயுமே அல்லாஹ்வுடைய திக்ர் மஜ்லிஸ்களிலும் அல்லாஹ்வின் குரானை ஓதுபவர்களாகவும் குரானை பற்றிய மக்களிடம் எடுத்து கூறுபவர்களாகவும் ஹதீஸ்கள் படிப்பவர்களாகவும் ஹதீஸை எடுத்து உரைப்பவர்களாகவும் தான் இருந்திருக்காங்க. 35வது வயதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வாரத்தில் திங்களும் வியாழக்கிழமையும் 2 நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கி வச்சிடுறாங்க. மிச்ச நாட்களில் அவர் என்ன பண்ணுவாரா ஒரு ஆசிரியராக தன்னுடைய மாணவர்களுக்கு சொற்பொழிவு செய்வாங்க. ஹதீஸ் எடுக்கிறது, குரான் வாசிக்கிறது, குரானை பற்றி சொல்கிறது, குரானுடைய அர்த்தங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரது அப்படின்னு பண்ணுவாங்க. திங்களும் வியாழனும் என்ன பண்ணுவாங்கன்னா பொது கூட்டங்களில் பொது மஜ்லிஸ்களில் போய் அங்கே வர நபர்கள் யார் யார்கள்லாம் இருப்பாங்கன்னா மார்க்க அறிஞர்களாக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய அறிஞர்கள், இவங்க எல்லாருமே இருக்கிற மஜ்லிஸ்களில் போயிட்டு
அவங்களுக்கு என்ன என்ன சந்தேகங்கள் இருக்கோ, இஸ்லாமை பற்றியோ இல்லை அறிவியல் பற்றியோ இல்லை ஹதீஸ் குரான் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாமே அவர் போய் தீர்த்து வைப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய கல்வி பகுதியை பற்றி பார்த்தோன்னா, அவங்ககிட்ட ஒரு ஒரு மஜ்லிஸ் இருக்குது. அங்கே 10,000 நபர்கள் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு சைடில் இருந்தும் அவர்கள்ட்ட எல்லாரும் என்னென்னமோ கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் அங்கே உட்காந்துருந்த ஒரு மனிதர் சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா, இப்படி கேட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்கே இதெல்லாம் பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்வார், சக்ரியாவே இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, இவங்க தங்களுடைய கேள்விகளை கேட்கட்டும், என்னுடைய உயிர் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் நான் இவர்களுக்கு பதிலளித்து இவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்பவனாக இருப்பேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் கூட யாரையுமே பார்த்து முகம் சுளித்ததாக யாருமே சொன்னது கிடையாது. அவ்வளோ ஒரு ரொம்ப பாசமாக இருப்பார். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வீட்டில் இருந்ததை விட வயதானவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் தொழுநோய் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அதிகமாக சேவை செய்பவராக இருக்கிறாங்க. இப்போ தொழுநோயாளியாக இருப்பவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு போய் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அவங்களுக்கு உடைகள் மாற்றுறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா ரஃபிகிட்ட போனால் சரியாயிடும், அவர் சொல்கிற சொற்பொழிவை கேட்டாலே காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும், ரஃபி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா காதில் அப்படியே இந்த தேன் பாய்ச்சுது அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ மெய்மறக்க அவர் மெய்மறக்க வச்சிருவார் அவருடைய பேச்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே தங்களுடைய நாட்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்பயுமே கல்வி கற்பவர்களையும் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களையும் எப்பயுமே நான் நிறையா மரியாதை செய்வேன். அதனால் தங்களுடைய உடன் இருந்தவங்க எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, யாராச்சும் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்காங்கன்னா அங்கே போய் நீங்கள் உட்காந்து அவங்ககிட்ட இருந்து அந்த கல்வியை கற்றுக்கோங்க, அல்லாஹ் கல்வி கற்பவனையும் கற்பிப்பவனையும் ரொம்ப நேசிக்கிறான். அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு கல்வி உங்களுக்கு ஒருத்தவங்க இதை பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கான மரியாதை கொடுத்து அதை கேட்பவனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பாசத்தை உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு முன் உதாரணமாக சொல்கிறாங்க. எப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப அன்பாக பேசுகிறது, யார்கிட்டையுமே கோவப்பட மாட்டாங்க, எப்பயுமே அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பாங்க, திக்ரி மஜ்லிஸ்களையும் குரான் வாசிப்பதிலையும் ஹதீஸ் சொல்பவராகவும் ஹதீஸை பேணுபவராகவும் இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் இப்படி ஒரு வாழ்வு அமைக்க அல்லாஹ் தாலா பரக்கத் செய்வானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.